அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் 2017 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ல இருந்து 50 கேள்விகளை நம்ம பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க, அகரவரிசையில் அமைந்துள்ளதை கண்டறிக. இதுல நம்ம அகரவரிசைனாவே காங்காச்சா, அதுல கா வரிசைன்னா என்னன்னு பார்ப்போம். காக்கா, கிக்கு, குக்கு, கே கைன்னு இதை அதை வச்சு தான் அகரவரிசை கண்டுபிடிப்போம். இதற்குரிய சரியான விடை பார்த்தீங்கன்னா மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடுபள்ளம். இப்போ மா வரிசைனா மா மா, அடுத்தது என்ன வரும்? மீ மீ, அப்புறம் மு மு. இதை வச்சே தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை நம்ம கண்டுபிடிக்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். குடிதழியி கோல் ஓச்சும், இது எவ்வகை அளபடையை சாரும்? குடிதழியி கோல் ஓச்சும், இது சொல்லிசை அளபடையை சாரும். கருவி கருத்தா, இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை எந்த வேற்றுமை? கருவி கருத்தா, இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை ஆகும். திணைகளுக்குரிய ஊர் பெயர்களை பொறுத்துக. குறிஞ்சிக்கு என்ன ஊர்? முல்லை, மருதம், நெய்தல். இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. குறிஞ்சி சிறுகுடி, முல்லை பாடி சேரி, மருதம் பேரூர் மூதூர், நெய்தல் பட்டினம் பாக்கம். ஆப்ஷன் ஏ இதற்குரிய சரியான விடை. அடுத்த ஒன்று நம்ம பொறுத்துக. கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், இதை எதுகை மோனை ரெண்டுக்குமே வரும். இதற்கு கூளைனா எது வரும்? முற்றுனா என்ன வரும்? நம்ம 1 2 3 4 சீர்கள்ல வரும். மேற்கதுவாய்னா என்ன? கீழ்கதுவாய்னா என்ன? ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கூளை அது பாத்தீங்கன்னா 1 2 3 சீர்களில் வரும். மேற்கதுவாய் 1 3 4 சீர்களில் வரும். கீழ்கதுவாய் 1 2 4 சீர்களில் வரும். இது 1 3 4, இது 1 2 4 சீர்களில் வரும். முற்றுங்கிறது பாத்தீங்கன்னா இது 3 1 2 3 4 சீர்களிலும் வரும். அப்ப கூளைனா வரிசையா 1 2 3, அதாவது 1 2 3 வரும். மேற்கதுவாய்னா 1 3 4, கீழ்கதுவாய்னா 1 2 4 சீர்களில் வரும். முற்று மோனையா இருக்கட்டும், எதுகையா இருக்கட்டும், என்ன வரும்? 1 2 3 4 சீர்களில் வரும். டப்பிங் டைரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை, டைரக்டர்னா இயக்குனர்னு நமக்கு தெரியும். ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் என்ன சொல்? ஈற்றுல ஐகாரம் குறைந்து வந்த சொல், இதுல பாத்தீங்கன்னா திண்ணை அப்படிங்கிறது தான் ஐகாரம் குறைந்த வந்த சொல்லாகும். கூகை, உரிய மரபு சொல்லை எழுது. கூகைனா ஆந்தை, உரிய மரபு சொல் கூகை குளரும் அப்படிங்கிறது சரியான விடையாகும். ஸ்நாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லிற்கு பொருத்தமான தமிழ் சொல் என்ன? ஸ்நாக்ஸ் அப்படின்னா சிற்றுணா அப்படிங்கிறது தான் சரியான விடை. மூன்றடி சிற்றலையாய் பாடும் பா எந்த பா? மூன்றடி சிற்றலையாய் பாடும் பா பாத்தீங்கன்னா ஆசிரியப்பா ஆகும். வருவனவற்றுள் மரபு சொற்கள் இல்லாத தொடர் எது? அதாவது சிங்கம், பூனை, புறா, வண்டு, இதற்கு மரபு சொற்கள் இல்லாத தொடர் பார்த்தீங்கன்னா 1 3 4 சரி. சிங்கம் முழங்கும், அதே மாதிரி புறா குணுரும், வண்டு முரளும், பூனை கீச்சிடும்ங்கிறது மரபு சொற்கள் இல்லாத தொடராகும். கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை என்ன? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. கலிங்கத்து பரணி கலித்தாலிசையால் பாடப்படுகிறது. கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண் புலவர். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வெள்ளி வீதியார் தான் கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண் புலவர் ஆவார். 9 நாளில் உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? இந்த 9 நாளில் உடுப்பவை 2 அப்படின்னாவே நம்ம புறநானூரை மறக்காம ஞாபகம் வச்சுங்க. சிறுபுல் நீர்கண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடலை பாடியவர் யார்? திருவள்ளுவ மாலையில கபிலர் தான் இந்த வரியை பாடியவராவார். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. திருக்குறள் பாத்தீங்கன்னா 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வருகை பருவம், அந்த உங்களுக்கு பிள்ளை தமிழ்ல வருகை பருவம் என்பது எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது வருகை பருவமாகும்.
உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே என்று தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது? உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே வருகை பருவத்தில் இடம்பெற்றுள்ள பாடலாகும். உமறுப்புலவரின் காலம் என்ன? உமறுப்புலவரின் காலம் பார்த்தீங்கன்னா கிபி 17ஆம் நூற்றாண்டு ஆகும். ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் எத்தனையாவது காதையாக உள்ளது? இது பழைய புக்ல பார்த்தீங்கன்னா 24வது காதை ஆபுத்திரன் நாடு அடைந்த காதைனாவே அந்த பாடத்துக்கு தலைப்பு இருக்கும். சரியான பொருள் தருக. ஆயம், ஆயம்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தோழியர் கூட்டம் அப்படிங்கிறது சரியான விடையாகும். தெய்வ கவிஞர் என்றால் என்ன பொருள்படும்? தெய்வ கவிஞர் அப்படின்னாவே என்ன பொருள்படும் பார்த்தீங்கன்னா திவ்ய கவியை என்று பொருள்படும். 3ஆம் நந்திவர்மன் எந்நூலின் பாட்டுடை தலைவன்? 3ஆம் நந்திவர்மன் கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் நந்தி கலம்பகம். பொருந்தா இணையை கண்டறிக. மேதினா எருமை, கேசரினா சிங்கம், மறைனா மான், என்குனா கரடின்னு நினைக்கிறேன். புலிங்கிறது பொருந்தாத இணையாகும். பொருந்தாத தொடரை கண்டறிக. இதுல பார்த்தீங்கன்னா இழிந்த பிறப்பாய் விடும், பிறப்பொழுக்கங் குன்றக்கிடும், ஏதம் படுப்பாக்கறிந்து, செல்வத்து பயனே ஈதல்ங்கிறது பொருந்தாத தொடர். இது புறநானூறுல வர்றது. வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யார்? கபிலரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புகழ்ந்துள்வாங்க. இது மாதிரி கேள்விகள். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்னும் கபிலனை புகழ்ந்தவர், கபிலரை புகழ்ந்தவர் இளங்கீரனார் ஆவார். வெஞ்சின விரல்வேர் காளையொடஞ்சி சிலோதையை வரைக்கரைந்தீமே என்று பாடியவர் யார்? வெஞ்சின விரல் வேர் காளை ஒளிடஞ்சி வரக்கரைந்தீமே என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஓதலாந்தையார் தான் இந்த வரியை பாடியவர் ஆவார். எந்த மன்னன் யானை கச்சை மாந்தரன் ஆவார்? எந்த மன்னன்? சேர மன்னன். யானை கச்சை மாந்தரன் அப்படிங்கிறவரு எந்த மன்னன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேர மன்னன்கிறது சரியான விடை. அகநானூற்றில் 6, 16 என்று அந்த எண்களாக வரும் திணை என்ன? இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 1 பாலையை குறிக்கும், 2, 4, 6, 10 இது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தலை குறிக்கும்னு. அப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், அப்போ இது மருதத்தை குறிக்கும். இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1னா பாலையை குறிக்கும், 2, 4, 6, 10 எல்லாம் பார்த்தீங்கன்னா அகநானூறுல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தலை குறிக்கும். நல்லந்துவனார் நெய்தல் களியில் பாடிய பாடல்கள் எத்தனை? நல்லந்துவனார் நெய்தல் களியில் பாடிய பாடல்கள் 33 ஆகும். ஆதிக்கவி என்று போற்றப்பட்டவர் யார்? வான்மீகிதான் ஆதிக்கவி என்று போற்றப்பட்டவர் ஆவார். தனையை என்பது யாரை குறிக்கும்? தனையை அப்படின்னா யாரை குறிக்கும் பார்த்தீங்கன்னா மகளை குறிக்கும் சொல்லாகும். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் ஆவார். பொருந்தா சொல்லை கண்டறிக. மரக்கலம், வங்கம், அம்பி, திமில், புணரிங்கிறது பார்த்தீங்கன்னா பொருந்தாத சொல்லாகும். அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் அறவுரைக்கோவைனாவே முதுமொழி காஞ்சி ஞாபகம் வந்துடணும். ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் யார்? இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல லியோ டால்ஸ்டாய், இவர் தான் ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆவார். தொன்னூல் விளக்கம் எனும் இலக்கண நூலை இயற்றியவர்? தொன்னூல் விளக்கத்தை இலக்கண நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர் ஆவார். ஒரு பைசா தமிழன் அப்படின்னாவே அயோத்தியதாசர் நம்மளுக்கு ஞாபகம் வந்துருவாரு. உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று முல தென்தமிழ், இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. என்று முல தென்தமிழ் என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா கம்பர் ஆவார். திரைக்கவி திலகம் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் மருதகாசி அப்படிங்கிறது சரியான விடை. வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது? வானம்பாடி இயக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோவையில் வானம்பாடி இயக்கம் செயல்பட்டது. பாவலரேறு என அழைக்கப்படுபவர்? பாவலரேறு பெருஞ்சித்திரனாருங்கிறது சரியான விடை. சமுதாயம் எனும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர்
யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஆவார், அண்ணல் அம்பேத்கர். இந்தியாவில் உள்ள காடுகளின் அளவை குறிக்க, இந்தியாவில் காடுகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 8ல் 1 பங்கு. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டது? இது வந்து பார்த்தீங்கன்னா நிப்பூர் அப்படிங்கிற பகுதியில தான் களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு கண்டெடுக்கப்பட்டது. திராவிட என்னும் சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் ஆவார். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் வள்ளலார் ஆவார். ஆப்ஷன் டி தான். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் வள்ளலார் ஆவார். கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர். இதுல தென்றல், முல்லை, தமிழ் மலரெல்லாம் அவர் பணியாற்றியது. குயில் வந்து பாரதிதாசனுக்கு வரும். இலக்கண நூல்களுள் மிக பழமையானது, இது அடிக்கடி தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியமாகும். மாதனு பங்கி என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு 50 கேள்விகளை நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.